சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு சற்று நேரத்தில் எதிர்பார்த்த ஒரு அதிசயம் ஒன்று நடக்கப் போகிறது. நீ மறுமலர்ச்சி கொள்ளப் போகிறாய், புன்னகையுடன் இருக்கப் போகிறாய். இதற்கு தானே இவ்வளவு நாளாக காத்து கொண்டிருந்தோம் என்று நீ என்னிடம் நன்றியும் சொல்லப் போகிறாய். என் குழந்தைகளின் முகத்தில் நான் ஆனந்தத்தை பார்க்க போகிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலகட்டத்தில் கூட தளராத நம்பிக்கையுடனும் முகமலர்ச்சியுடனும் எதிர்கொண்டு பார். ஆனால் இதை பின்பற்றுவது மிகவும் கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் இதை நீ நடைமுறைப்படுத்திப்பார். உன் வாழ்வில் இனி வெற்றிகள் தான் எல்லாம். இனி உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என் குழந்தையே, நீ ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்வதற்கு முன் இந்த சாய் அப்பாவிடம் சொல்லிவிட்டு தூங்கு. அன்று நடந்ததை உன் அப்பாவிடம் மனம் விட்டு பேசு. நாளைய விடியல் உனக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். நீ நினைக்கலாம், என்ன நடந்தாலும் இந்த சாயப்பா அமைதியாகத்தான் இருக்கிறார் என்று. நீ நினைப்பது சரிதான் குழந்தையே. நீயோ உன் கர்ம வினையின் விளையாட்டில் உள்ளாய். அந்த விளையாட்டில் வெற்றி பெறுவது உன் பொறுப்பு. நான் அதில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக மட்டும்தான் இருப்பேன். அப்பொழுது நீ என்னிடம் எந்த உதவி வேண்டுமானாலும் கேள். நிச்சயமாக நான் உனக்கு உதவி புரிவேன். என் குழந்தைகளுக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன்? என் குழந்தைகள் கவலை அடையும் பொழுது அதை நிவர்த்தி செய்வது தானே என் கடமை. பொறுத்திருந்து பார். இனி உன் அனைத்து செயல்களிலும் நீ வெற்றி காணப் போகிறாய். நான் உனக்கான இங்கு புன்னகைக்கோடு புன்னகைத்து கொண்டிருக்கின்றேன். நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீயும் சாயப்பா இதைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் நாட்களும் நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே செல்கின்றதே என்று நினைக்கிறாய். என் அன்பு குழந்தையே, நாட்கள் கடந்து போனால் என்ன? உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். அதற்கான காலம் இதோ வந்துவிட்டது. இனி நாட்களை நகர்த்தி கொண்டே செல். வெற்றி கனி பக்கத்தில் வந்துவிட்டாய். பறிக்க தயாராக இரு. அன்று நீ ஜெயிக்கும் பொழுது பேச முடியாமல் ஆனந்த கண்ணீரில் திளைக்கப் போகிறாய். அப்பொழுது ஓடி வந்து அப்பா நன்றி என சொல்லக்கூட முடியாமல் தவிப்பாய். ஆனந்தத்தில் அழுது அப்பா நன்றி என்றும் சொல்லும் நாள் இதோ வந்துவிட்டது. என் குழந்தைகளுக்காகத்தான் நான் இங்கு காத்திருக்கின்றேன். நீ நன்றி சொல்ல வருவாய் என்ற நம்பிக்கையில் இனியேனும் காலத்தை கடத்தி செல்லாமல் உனக்கு நடக்க வேண்டியதை நடத்தியே தீருவேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.